ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூரோப்பியன் கண்ட்ரியான ஸ்பெயின்ல பார்சிலோனால வச்சு ஒரு இன்டர்நேஷனல் பீச்சிங் ரேஸ் நடந்திருக்குது. அந்த ரேஸோட ரிசல்ட் அப்டேட் இருக்கு. அதை பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம சேனலுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாம் சேர்ந்து ஸ்பெயின், நெதர்லாந்து, பிரான்ஸ் இந்த மாதிரி சில கண்ட்ரிஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு இன்டர்நேஷனல் லெவல் ரேஸ் வந்து நடத்தியிருக்கிறாங்க. அந்த ரேஸோட ரிசல்ட் வந்து இப்போ வந்திருக்குது. சரிங்களா? கிட்டத்தட்ட ஒரு 16,000 புறாக்கான இந்த ரேஸ்க்கு விட்டுருக்காங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெயினோட பார்சிலோனா அப்படின்ற இடத்துல இருந்து இந்த ரேஸ் வந்து ஆரம்பிச்சிருக்குது. அதுல வந்து ஒரு புறா 1057 கிலோமீட்டர் தூரத்த நல்ல ஒரு வெலாசிட்டில வந்து கடந்து முதல் இடம் பிடிச்சிருக்குது. அந்த பேர் பார்த்தீங்கன்னா, நிகு பார்பலஸ் அப்படிங்கிறது தான் அவரோட பேரு. அந்த புறா கிட்டத்தட்ட இந்த 1057 கிலோமீட்டர 6 மணி நேரம் 5.5 நிமிஷத்துல வந்து கடந்திருக்கு. ஒரு நல்ல ஒரு வெலாசிட்டியும் வேற. ஸோ யூரோப்பியாலே பெல்ஜியம்ன்ற கண்ட்ரி இருக்கு. அந்த கண்ட்ரில உள்ள புறா தான் இது. ஸோ அந்த புறாவ காட்டுறாங்க பாருங்க வீடியோல உங்களுக்கு. இதுல இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த புறாவோட ரிங்லயே வந்து ஜிபிஎஸ் ட்ராக்கர் இருக்கும். ஸோ இப்ப நம்ம வந்து புறா வந்து லாஃப்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது நம்ம கவனிக்கலனாலும் கூட, நமக்கு அந்த ஆல்டிட்யூட், லாங்கிட்யூட் மூலமா ஜிபிஎஸ் எங்க கரெக்ட்டா அந்த இடத்துல வந்துச்சு அப்படின்றது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா சேவ் ஆயிரும். ஸோ நம்ம உட்காந்து புறாவ மெனக்கெட்டு உட்காந்து பார்க்கணுன்ற அவசியம் இந்த ரேஸ பொறுத்தவரைக்கும் இருக்காது. இந்த மாரி இன்டர்நேஷனல் ரேஸ்லலாம் இது ஒரு அட்வான்டேஜஸ். ஸோ இந்த மாரி இன்டர்நேஷனல் ரேஸ்ல நம்மளும் கலந்துக்கலாமா? நம்மளும் ஒரு புறா வளர்க்குறோம், ரேஸ் புறா வளர்க்குறோம், கலந்துக்கலாமா அப்படின்னா, தாராளமா கலந்துக்கலாம். அதுக்குன்னு சில எலிஜிபிலிட்டீஸ்லாம் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா நம்ம புறாவ வந்து அங்கீகரிக்கப்பட்ட நேஷனல் கிளப்ல, பீஜியன் கிளப்ல ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். 2வது அந்த புறாவோட வயசு கண்டிப்பா 2 இல்ல அதுக்கு மேல இருக்கணும். இது வந்து ஓல்டு பேர்ட்ஸ்க்காக நடக்கிற ரேஸ் தான் இந்த இன்டர்நேஷனல் ரேஸு. ஸோ யங் பேர்ட்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. 3வது பார்த்தீங்கன்னா, ப்ராப்பரா வேக்சின் பண்ணியிருக்கணும். அதுக்கு எதுவும் டிசீஸ்லாம் இருக்கக்கூடாது. அதே மாதிரி கண்டிப்பா ம் நம்ம அனுப்ப போற புறா பல ரேஸ்ல இதுக்கு முன்னாடி கலந்திருக்கணும். ஆனா, நம்ம இப்போ இந்தியால இருந்து அங்க அனுப்ப முடியுமா அப்டின்னா, அது வந்து ரிஸ்க் தான். ஏன்னா, நமக்கு இந்தியாவுக்கும் அங்கேயும் வந்து டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஏறக்குறைய ஒரு 7,000 கிலோமீட்டராவது குறைஞ்சது இருக்கலாம். ஸோ, இப்ப அந்த கண்ட்ரிலயே ஐரோப்பாலயே நமக்கு தெரிஞ்சவங்க யாரும் புறா வளர்க்குறாங்க. ஆ இந்த மாரி ரேஸ் விடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காங்க அப்டின்னா, அவங்க வந்து இந்த சொன்ன எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாலாம் இருக்குன்னா, இங்க போய் நம்ம ரேஸ்ல வந்து கலந்துக்கலாம். ஸோ, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். நெக்ஸ்ட் வீடியோல வேற ஒரு கன்டென்ட்ல சந்திக்கிறேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.